செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. சிபிஐயில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ்பி திரு தியாகராஜன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின்படி பேரறிவாளனின் வாக்குமூலம் திருத்தப்பட்டது. அந்த வழக்கில் ராஜீவ் கொலை வழக்கில் மறு விசாரணை தேவையா என்கிற கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம். இதற்கு ஆயிரக்கணக்கான நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் அந்த முடிவுகளை. திரு சண்முக சுந்தரம், மறு விசாரணை தேவை என்று கோருவதே தவறான ஒன்று என்று சொல்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன? அப்படி இல்லைங்க. ஏன்னா மறு விசாரணை பற்றி இன்றைக்கே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த நீண்ட காலமாக மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கும் குற்றவாளிகளின் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பொறுத்த வழக்கில் இன்னைக்கு அந்தியா அர்ஜுனான்ற ஒரு சீனியர் வக்கீலா ஆஜராகி வாதாடி கொண்டு இருக்கும்போது முதல் பெஞ்சில் தலைமை நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இருந்த பெஞ்சில் அவரை திரு அந்தியார்ஜுனாவை நோக்கி கேட்டிருக்கிறார்கள். இன்று இந்த திரு தியாகராஜன் கொடுத்த சுப்ரமணிய போலீஸ் கொடுத்த ஒரு வாக்குமூலமும் அதற்கு பிறகு நீதிபதி கேடி தாமஸ் அவர்கள் சொன்ன பேட்டியும் அவர் கொடுத்த பேட்டியும் குறித்து அவங்க they எக்ஸ்பிரஸ் தேர் கன்சர்ன். இப்படி நடக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜக்கீரா ஷேக் கேஸில் உச்சநீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு மறு விசாரணையும் நடைபெற்றது. அது இன்னொன்று இதில் பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், திரு தியாகராஜன் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் தான் சொல்லும் ஒவ்வொரு வாக்குமூலம், இப்போ தற்பொழுது சொல்லும் ஒவ்வொரு வாக்குமூலத்தின் கான்சிக்வன்ஸ் பின்விளைவுகளையும் அவர் நன்றாக தெரிந்து அவர் சொல்லுகிறார். அவருக்கு முழு வழக்கின் முழு உருவம் தெரியும். இதையும் மீறி அவர் இன்று வெளிப்படையாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால் அதன் பின்விளைவுகளையும் எதிர்நோக்கி அதை தாங்கக்கூடிய சக்தியும் உள்ளவராகத்தான் அதை சொல்றார். ஸோ ஹீ இஸ் வில்லிங் டு ஃபேஸ் ஆல் தி கான்சிக்வன்சஸ். இதுல பாத்தீங்கன்னா கடைசியா என்ன தெரியணும்னா, நீதிமன்றங்களுக்கு உண்மை அறியப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதே உண்மை அறிவதற்கு தான். உண்மை தெரிய வேண்டும். உண்மை ட்ரூத், பர்சூட் ஆஃப் ட்ரூத்ன்றாங்களே, அந்த மாதிரி உண்மை அறிவதற்காக கண்டிப்பாக மறு விசாரணை பண்ண வேண்டும். அது மறு விசாரணை பண்ணுவது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பானது அல்ல. இப்படி ஒரு முக்கியமான வழக்கில் ஒரு கருத்து வைக்கப்படுமேயானால் அது இந்த ஒரு வழக்கை மறந்து விடுங்கள். ஏன்னா இந்த வழக்கு ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திரு கேடி தாமஸ் அவர்கள் இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போதே இதில் இறந்தவர் பற்றி அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பது எங்களுடைய மனதில் நிற்காது. அது இல்லாமல் இது சாதாரண வழக்காகத்தான் இதை நாங்கள் பார்க்க போகிறோம், பரிசீலிக்க போகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இவ்வாறு தான் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கை பற்றி நாம் கவலைப்படாமல் எதிர்காலத்தில் நம்ம சிஸ்டம் சரியா இருக்கணுங்கிறதுனா அப்படின்னா இதுல மறு விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா உண்மை அறியப்பட மறு விசாரணை தேவை. திரு வள்ளிநாயகம், ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்கிறார், ஓய்வு பெற்ற எஸ்பி சொல்கிறார். இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து முரண்படக்கூடியதாக இருக்கிறது. பதவியில் இருக்கும்போது ஒன்றை செய்கிறார்கள், பதவி முடிந்த பிறகு ஓய்வு காலத்தில் மற்றொன்றை சொல்கிறார்கள். இது உங்களை போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு சட்டத்தின் முன்னால் இதற்கு எந்த மரியாதையும் இல்லை என்ற கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படி இவர்களெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் குற்றவாளிகள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து பார்க்கிற போது அவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை. தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு இது ஒரு நம்பிக்கை. தமக்கு அன்றைக்கு கிடைக்காத ஒரு நீதி அவங்க பார்வையில் சொல்றேன், இன்றைக்கு கிடைக்கிறது என்று நினைக்கலாம். இப்போது கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு குடியரசுத் தலைவர் தாமதமாக முடிவெடுத்தது சரியா, அதையே ஒரு கிரவுண்டாக வைத்து எங்களுக்கு விடுதலை தரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குமூலத்தை பொருத்தி பார்க்கிற போது
அந்த வழக்கில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கூட தலைமை நீதிபதி கூட இது பற்றி தன்னுடைய கன்சர்னை தெரிவித்திருக்கிறார். வருத்தம் அளிக்கக்கூடியதாக இந்த நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்றார். இதை நிறைவாக நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதை அடுத்த கட்டமாக இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நல்ல அழகாக கேள்வி கேட்குறீங்க. இந்த மறு விசாரணை வேண்டும் என்று ஷமுசுன் சொல்லியிருக்கார். இன்றைய பொறுத்த மட்டும் சட்டத்தில் இதுக்கு இடமில்லை அன்லஸ் தி கோர்ட் அக்ரீஸ். ஒன்று அழகாக சொன்னீங்க. இப்போ பெண்டிங் கேஸ் அதாவது மரண தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று கரணம் என போடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது முறையாக அவர் ரிஜெக்ட் பண்ணது தப்பு, டிலேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கருத்தையும் ஒரு காரணமாக காண்பித்து இந்த கருத்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பை மாற்றலாம். அதுக்கு உச்சநீதிமன்றம் நிச்சயமாக பவர் இருக்குது. நீதிமன்றத்துக்கு புதிய சாட்சியங்கள் இப்போது வந்திருக்கின்றன, அதை பரிசீலியுங்கள் என்று சொல்லலாம். நீதிமன்றம் சொல்லுகின்ற பொழுது புதிய சாட்சியத்தை செக் பண்ணணும். சாட்சியத்தை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீதிமன்றம் செய்யும் அல்லவா? புதிய சாட்சியத்தை இப்போ என்ன அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அவ்வளவு கிளியராக கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எனி கிரிமினல் அப்பீல் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக சாட்சி என்ன சொல்கிறான், எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, கன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, மீண்டும் அதே கவனத்தோடு இந்த வழக்கை அணுகுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்தை நான் முடிக்கிறேன். இருக்கலாம். அற்புதமால் உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? நீங்கள் இந்த விஷயத்தில் அடுத்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? என் பையனை உடனே விடுதலை செய்யணும். அவன் வந்து அவனு வாக்குமூலம் வாங்கின அதிகாரி சொல்லியிருக்காரு, நான் பதிவு பண்ண மறந்துட்டேன், இல்லை பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அவனை உடனே விடுதலை பண்ணணுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம கார்த்திகேயன் சொன்னார், நான் நல்லபடி விசாரிச்சிட்டேன் இந்த வழக்குன்னு. அவர் விசாரித்ததில் எங்களுக்கு எந்தவித கருத்து முரண்பாடும் இல்லை. இங்கே நல்லபடி தான் விசாரித்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் போனவொடனே தடாவில் இது அடங்காதுன்னு 19 பேரை உடனே விடுதலை செய்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன விசாரித்தாங்க, ஏன் 26 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க விசாரிக்கும் போதே தமிழ்நாடு அரசு தடாவை வாபஸ் வாங்கிடுச்சு. அதுக்கு பின்னாடியும் தடாவில் தான் இவங்க இது பண்ணாங்க. இந்த என் பையன் 18வது குற்றவாளியாக இதில் அறிமுகப்படுத்தப்பட்டான். ஆனால் வந்து அவனை வந்து 4வது இடத்துல கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் மரண தண்டனையிலே வச்சுட்டுருக்காங்க. அதுக்கு சொல்கிற காரணம் வாக்குமூலம். தியாக சொன்னது சரியானது தான். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவனுக்கு மரண தண்டனை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. தியாகராஜன் சொல்லும்போதும் தெளிவாக சொல்கிறாரு, அவனை அந்த ஒரு இளம் பையனை இது மாதிரி வந்து நான் எழுத மறந்த அந்த வார்த்தையால் இன்னைக்கு வரைக்கும் இந்த வாக்குமூலத்தால் அவன் மரண தண்டனைக்கு ஆளாயிடுவானோ. ஏன்னா மத்திய அரசாங்கம் அவசரமாக எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்குறது, அடுத்தடுத்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. அதனால் அந்த உந்துதல்லாம் அந்த உறுத்தல்லையும் தான் நான் இப்போ உண்மையை சொல்லியிருக்கிறேன்றாரு. அதான் முதல் சொன்ன மாதிரி 22 ஆண்டுக்கு பிறகாவது என் பையன் நல்லவன் அப்படின்றத உலகத்துக்கு சொன்னதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் வி.ஆர். கிருஷ்ணய்யரை தான் நினைக்கிறேன். அவரும் ஒரு நீதியரசர். நீதிமன்றத்தில் சாதாரண வழக்கறிஞராக இருந்தவர், எல்லாமா இருக்கிறவர், மரண தண்டனை தேவையில்லை, சட்ட புத்தகத்திலேருந்தே எடுக்கணும்னு எத்தனையோ ஆண்டா அவர் அதுக்காக போராடுறாரு. இப்போ வயசான காலத்தில் 99வது ஆண்டுலேயும் அவர் இதுக்காக தான் குரல் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் எனக்கு எதுவும் வந்துட போகிறதில்ல. எனக்கு சட்டத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயம், அவ்வளவுதான். என் பையன் நிரபராதி. என் பையனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால் அவனோட 22 ஆண்டு கால வாழ்க்கை போனாலும் வயசான இந்த காலத்துலேயாவது நான் நல்ல பையனோட ரகோத்மனே ஒரு நேர்காணலில் ஒத்துனுக்கிறாரு. 19 வயசு வரைக்கும் என் பையன் மேலே ஒரு சின்ன குற்றம் குறை கூட யாரும் சொன்னதில்லை. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க இவன் எப்படி என்ன ஏதுன்னு. அவங்களுக்கே தெரியும் என் மகன் நல்லவனா கெட்டவனான்னு. அவர் கதை புத்தகத்தில் எழுதுனதெல்லாம் இப்போ வரலாறாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அந்த வரலாறுலாம் எப்பவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லாரும் புலிகளை ஆதரித்த காலத்தில் ஆதரித்த குடும்பம் நாங்கள். அதை இவர் பெருசாக இப்போ வேற என்னவோ மாதிரி சொல்றாரு. எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லாரும் எல்லாமே செய்யறாங்க. உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க. நன்றி. என் மகன் உடனே விடுதலை செய்யணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. நன்றி. திரு ரகோத்தமன், இவ்வளவு காலம் கழித்து இப்படி ஒரு முரண்பாடாக உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் மாறுபட்டு பேசுகிறார். இப்ப தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யார்? இப்ப சாதாரணமான வழக்கிலேயே ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டு ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதான் நம்முடைய நீதித்துறையினுடைய தாத்பரியம். நான் ஒரு பகுதியை ஒதுக்கி விட்டேன், சட்டத்துக்கு புறம்பாகவே நான் செயல்பட்டேன் என்றே அவர் சொல்கிறாரே. இப்படி ஓய்வு பெற்ற பிறகு இப்படி சொல்வதை மனசாட்சி உறுத்தி சொல்கிறாருன்னு எடுத்துக்கொள்வதா, அல்லது பதவியில் இருக்கும்போது செய்யாமல் இப்படி சொல்வது தவறு, இதற்காக தண்டிக்கப்பட வேண்டியார் அவர் என்று எடுத்துக்கொள்வதா? இது அவருடைய கருத்து. அதற்கு நான் எதுவும் மறுத்து கருத்து சொல்லவில்லை. காரணம் என்னென்னா 22 வருஷம் கழித்து பேசுகிறாரு.
அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆர்டினரி பீப்புள் ஆல்சோ ஷுட் நோ. இதில் ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டியது, அவருடைய வாக்குமூலத்தால் தான் இந்த 4 அக்யூஸ்டும் 3 அக்யூஸ்டும் இப்போ தொங்குறாங்க, தூக்கு போட போகிறதுனால முற்றிலும் தவறு. இப்போ தியாகு தயவுசெய்து அவர் வச்சிருக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டை. அதில் வந்து அறிவை பற்றி பேசும்பொழுது 2 விட்னஸையும் பேசுகிறாரு. PW91 மொஹிதீன் பற்றி அந்த பேட்டரி வித்தானோ அந்த பவனை பற்றி பேசுகிறாரு. PW266 ஒரு வெங்கடேஸ்வரன், ஒரு டெபுட்டி தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து டெபுடேஷனில் அவர் தான் இன்டரோகேஷன் வந்தார், அவரை பற்றியும் பேசுகிறாரு. அப்புறம் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி சீஸ் பண்ண அந்த 90 வாட் கோல்டன் பவர் பற்றி பேசுகிறாரு. ஆகவே இவ்வளவும் சொல்லி தான் இந்த வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று கருத்துக்கு சொல்லுகிறார் ஒழிய, இந்த PW50 அவர் தியாகராஜன் சொன்ன கன்ஃபெஷனை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தூக்கு தண்டனை சொல்றது அப்படின்றது அவர் சொல்லியிருந்தார். பலவிதமான ஆதாரங்கள் இருந்த தோட்டு தான் சொல்லுகிறார் என்று தான் நான் விளக்க சொல்றேன் ஒழிய மற்றபடி வேற எந்த கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நிறைவு இந்த மூன்றையும் இணைப்பது இந்த கன்ஃபெஷன் தான். அதான் நான் இங்கே சொல்றது. அவர் சொல்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவானது, விரிவானதுன்னு சொல்றதெல்லாம் நான் மறுக்கிறேன். இவங்க மனதில் ஓங்கி நின்றது இந்த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த நேஷன் பேசுனாங்க பாருங்க, அதே தான். ஒரு அரசியல் வழக்கை விசாரிக்கிறாங்க, இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி சொல்றாங்க. இட் வாஸ் சைன்ட் பை தி அஃபோர்செட் 3 persons, யார் பிரபாகரன் உள்ளிட்ட 3 பேர், பை விச் த இந்தியன் கவர்மெண்ட் சொல்றேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படி ஒரு தெளிவான தீர்ப்பு அல்ல, முரண்பாடுகள் நிறைந்த ஒரு தீர்ப்பு தான் இது. ஏன்னா அவங்க மனசில் ஓங்கி நின்றதெல்லாம் ராஜீவ் காந்தி என்ற தோற்றம் தான். அதை வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொன்றையும் அவங்க கையாண்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த உண்மைகள் வெளியே வருது. இப்போ செய்ய வேண்டியது ஒன்று என்னன்னா, முதலில் ஏற்கனவே அந்த நீதிபதி தாமஸ் சொல்லியிருக்கிறத நான் மீண்டும் சொல்கிறேன், இவர்களை விடுதலை செய்யணும். பேரறிவாளனை மட்டும் சொல்லலை, 7 பேரையுமே விடுதலை செய்யணும். 1. 2, இந்த புலனாய்வு நடத்தப்பட்ட முறை பற்றி ஒரு சிறப்பு புலனாய்வுக்கும் விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும். இந்த வழக்கை தாராளமாக இவர்களை வெளியே விட்டுட்டு மறு விசாரணை பண்ணிக்கொள்ளட்டும். நன்றி. சுருக்கமாக உங்கள் கருத்தை சொன்னதற்கு. நேயர்களிடம் நாம் கேட்டிருந்த ஒரு கேள்வி, திருத்தப்பட்ட பேரறிவாளரின் வாக்குமூலம் ராஜீவ் வழக்கில் மறு விசாரணை என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்திருந்தார்கள். 89% பேர் மறு விசாரணை தேவை என்றும் 11% பேர் தேவையில்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு TR கார்த்திகேயன், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேறு வடிவத்தில் புலனாய்வு பற்றி வழக்கு செல்லவில்லை, கருணை மனு காலதாமதமானது பற்றி வழக்கு சென்றிருக்கிறது. உங்களுடைய இறுதி கருத்து என்ன இந்த பிரச்சனையில்? உங்களுடைய விருப்பம் என்ன இந்த பிரச்சனை? இதே அளவில் நடந்து கொண்டிருந்தால் வெகு விரைவிலே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படவில்லை, விபத்திலே மாண்டார் என்று சொல்லு நிலைக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாம நீதிமன்றத்தையும் விளக்கையும் வழக்கு விசாரணையும் தீர்ப்பையும் நாம் கொச்சைப்படுத்தி கொண்டு வருகிறோம். இது நாடு விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது மறு விசாரணைங்கிறது என்ன? அர்த்தமில்லாத ஆதாரமற்ற அரசியல் நோக்கான ஒரு கோரிக்கை. இது எந்த காலத்தையும் ஏற்படக்கூட தெரியும். இருந்தாலும் ஒரு குழப்பணும், ராஜீவ்காந்தி யாருமே கொலை செய்யல என்ற ஒரு முடிவு போடுறதுக்காக தவிர இதுல கொச்சப்படுத்த தியாகராஜன் ஒரு வரி எழுதியிருக்காரு இல்லைங்க. அதற்கும் ரகுத்தமன் மிக நல்ல பதில் கொடுத்திருக்காரு. அதுக்கும் விசாரணை மறு விசாரணைக்கு என்னையா சம்பந்தம்? என்ன வேடிக்கை? அது விளையாட்டா? என்னது? இதே திரு ரகோத்தமன் ஒரு செய்தியை உறுதியா சொல்லியிருக்கார். அரசியல் நோக்கத்தோட கொலைக்குரிய கருவி எப்படி வந்தது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அந்த வழக்கு சந்தேகத்திற்கு நிரூபிக்கப்பட்டது அர்த்தம் கிடையாது. சரி, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க நிறைய கருத்து. திரு கார்த்திகேயன், நீங்க சொல்லி முடிக்கலாம். Let us not go into the judgment now. It's all over. திரு கார்த்திகேயன், நிறைவாக நீங்க சொல்ல வரும்போது தம்பி, நிறைவாக நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து, அவர்களுக்கு கருணை மனுவில் இந்த புதிய நீங்க விரும்புற பதில நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நியாயமான பதிலை சொன்னாலே போதும். சட்டப்படியான பதில் தான் நாங்கள் எதிர்பார்ப்பது. எங்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. தனிப்பட்ட விருப்பமோ நோக்கத்தோடு நான் கேட்கவில்லை. திரு தியாகராஜன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கில் வேறு ஏதேனும் உச்சநீதிமன்றம் இதை கருத்தில் கொள்ளுமா? இதை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைவாக சொல்லி முடியும். நிச்சயமாக இல்லை. இரண்டாவது, நீங்க குறுக்கு விசாரணமாக
உச்சநீதிமன்றத்துடைய 3 மூத்த நீதிபதிகளுடைய அவர்களுடைய அறிவாற்றலையும் நடுநிலைமையும் நீதியுமே நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வெட்டுருங்க நீங்க. நன்றி நன்றி கார்த்திகேயன். 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி இப்போது மாற்றி பேசியிருக்கிறார். கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு என்றைக்கும் இல்லை. நீதித்துறையின் மீது எங்களுக்கு உயர்ந்த மரியாதை இருக்கிறது. நீதித்துறையின் விமர்சனங்கள், நீதித்துறையின் தீர்ப்புகள் சட்டத்திற்கு உட்பட்டு ஆராய்வதற்கும் விமர்சிப்பதற்கும் எல்லா குடிமக்களுக்கும் உரிமை உண்டு. ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல்முறையீடு செய்வதற்கும் உரிமை உண்டு. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதுதான் தவறு என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக